அவங்க டெய்லி வீடியோவில் சொல்கிறது தான் 25 நிமிஷமாவது படிக்கணும், 15 நிமிஷமாவது படிக்கணும், 5 மினிட்ஸாவது படிக்கணும், அட்லீஸ்ட் படிக்கணும். அந்த நிலைமைக்கு வந்து விட்டாங்க கடைசியில். அதுக்கு தான் நான் மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். உலகின் தலை சிறந்த சொல் செயல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி செஷனில் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து டைட்டிலே பார்த்துருப்பீங்க, புது சிஎஸ்ஐ நெட் அப்படின்னா என்ன சிஎஸ்ஐ நெட்டில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கான் அப்படின்ற விஷயங்களை தான் திரும்ப பார்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வட்டம் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் முடிச்சதும் அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அதுபடி கொண்டு போகிறதுனால தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வருஷம் என்னென்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஆனால் என்ன மாதிரினாலும் சரி, நம்ம சொல்கிற அந்த பேட்டர்ன்ஸ் வந்து என்றைக்குமே மாறாது. பார்ட் ஏலேருந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் எழுதணும், 15 எழுதணும், அதுக்கு 10 எழுதுனா போதும். அதே மாதிரி பார்ட் பிலேருந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் எழுதணும். ஆக்சுவலாக இங்கே நிறையாவே எழுதணும், நம்ம வெறும் 10 தான் இப்போதைக்கு சொல்கிறோம். பார்ட் சிலேருந்தும் 10 கொஸ்டின் எழுதணும். அது வந்து 4.75 மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 47.5 டோட்டலி பிகம்ஸ் 97.5 மார்க்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இது நெட்டு மட்டும். ஜேஆர்எஃப் இன்னும் கொஞ்சம் கூடவே தான் எடுக்கணும். பட் நம்ம அதுக்கான பிளான் ஜேஆர்எஃப் நோக்கி தான் நம்ம பிளான்ஸ் இருக்குது. அப்போ தான் வந்து சிஎஸ்ஐ நெட்டை வந்து நம்மளால் ஈஸியாக எடுத்துகிட்டு பண்ண முடியும். அட்லீஸ்ட் இதே நீங்கள் கரெக்டாக எழுதணும், அதான் மேட்ரு. இப்போ பார்ப்போம். இந்த பேட்டர்ன் எப்பயுமே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். அதனால தான் நம்ம மேலாட்டமாக நம்ம சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாத்துலேயும் 10 எழுதணும். இப்போ என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன பேட்டர்ன் இப்போ மாறி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லீனியர் அல்ஜிப்ரா. இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸ்கோரிங் மார்க் ஏரியா. அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுலேருந்து தான் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரில. பட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் 1-2 குறைச்சிருக்கான். இப்போ கொஸ்டினோட லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ பார்ட் பிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கொஸ்டின், பார்ட் சிலேருந்து ஒரு 6 கொஸ்டின் இப்போதைக்கு எழுத முடியும். முந்திலாம் பார்த்தீங்கன்னா 2014-15 சிஎஸ்ஐ நெட் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 8 எழுதுகிற மாதிரிலாம் இருக்கும். 10 எழுதுகிற மாதிரிலாம் இருந்துச்சு 2013. 11லாம் 10 எழுதலாம், அந்த மாதிரி அளவுக்குலாம் கூட இருந்துச்சு. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா பியில் 6, சியில் 6. அடுத்து மாடர்ன் அல்ஜிப்ரா இருக்கும். இது வழக்கம் போல தான். மாடர்ன் அல்ஜிப்ரானாலே எதோட சேர்ந்து வரும் அப்படின்னா நம்பர் தியரியோடு சேர்ந்து தான் வரும். நம்பர் தியரி சேராமல் ஒரு மாடர்ன் அல்ஜிப்ரா கொஸ்டினை பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், மாடர்ன் அல்ஜிப்ரா 3 கொஸ்டின், நம்பர் தியரி 1 கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின். சியும் அதே மாதிரி தான். மாடர்ன் அல்ஜிப்ரா 3 கொஸ்டின், நம்பர் தியரி 1 கொஸ்டின், மொத்தம் 4 கொஸ்டின். இந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்குள்ளே போகிறப்போ அதில் வந்து நிறையா கொஸ்டின் வரும். இது லீனியர் அல்ஜிப்ராக்கு ஈக்குவலாக அதுவும் வரும். பட் நம்ம பேட்டர்ன் ஸ்கீம், நம்ம ஃபாலோ பண்ண ஸ்கீம் வச்சு ஒரு சில கான்செப்ட் தான் நம்ம நடத்துவோம். அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் எழுதுமே பண்ணுவோம். ஸோ பி டைப் வந்து 2 கொஸ்டின், சி டைப்லேருந்து 2 கொஸ்டின் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பி டைப்லேருந்து 1 கொஸ்டின், சி டைப்லேருந்து 1 கொஸ்டின். ஸோ பார்ட் பி பார்ட் சி தான் டைப்புன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ டோட்டலாக அந்த 4 யூனிட்லேருந்து எவ்வளோ எடுக்க முடியுன்றதை ஸ்கெச் பண்ணிங்கன்னா கவுண்ட் பண்ணுங்கள். 6 + 4 10 + 2 12 12 + 1 13. சி டைப்லேருந்து பார்த்தீங்கன்னா அதே கணக்கு தான். 6 + 4 10 + 2 12 + 13 13 கொஸ்டின் எழுதிடலாம் பார்ட் பி பார்ட் சிலேருந்து மட்டும். எதுக்கு இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணணும்ல, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் குறைய சான்சஸ் உண்டு. இது போக ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸில் மொத்தமே நம்ம நடத்துகிறது 90 ப்ராப்ளம் தான். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மொத்தமே 90 சம்ஸ் தான் நம்ம டீச் பண்ணுறோம். அந்த 90 சம்லேருந்து கட்டாயமாக பி டைப், அதாவது பார்ட் பிலேருந்து 2 கொஸ்டின், பார்ட் சி டைப்ஸ்லேருந்து 1 கொஸ்டின் கண்டிப்பாக எழுத முடியும். அதனால் நீங்கள் இந்த 5 யூனிட் சேர்க்குறப்போ மொத்தம் பார்ட் பி 15 கொஸ்டினாக மாறும், மொத்தம் பார்ட் சி 14 கொஸ்டினாக மாறும். இத்தனை கொஸ்டின் எழுத முடியும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த சில கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இது போக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் கொஞ்சம் எடுப்போம், இன்டெக்ரல் கால்குலஸும் கொஞ்சம் எடுப்போம். போதும் அதுவே. இப்போல்லாம் இதை வச்சே பாஸ் ஆகிடலாம் ஈஸியாக. அதனால் பாஸ் ஆகிடுச்சு மேட்டர் ஆஃப் டைம். பட் ஒர்க்கு வந்து இட்ஸ் டே டு டே டைம். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி மெயின்டைன் பண்ணணும். எல்லா வீடியோலையும் கன்சிஸ்டன்ட்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது காரணம் என்ன அப்படின்னா, 10 நாள் படிக்கிறீங்க, அடுத்து படிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ எப்படி பாஸ் பண்ண முடியும்? கால்ஃபாத் அனுப்புறதுக்கு 3 மாதம் படித்தா பாஸ் ஆகிடலாமா? இன்னும் கால்ஃபாத் ஆகலை, இப்போந்தே படித்தா பாஸ் பண்ணலாம்ல? இப்போந்தே சேர்ந்து கோச்சிங்கில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு இருந்தீங்கன்னா பண்ண முடியும்ல? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 ஸ்டூடெண்ட்ஸ் படித்த சிஎஸ்ஐ நெட் கோர்சஸில் 217 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஒரு பக்கம் சக்ஸஸ்ன்னு பார்த்தாலும், இன்ஸ்டியூட்டோட சக்ஸஸ் 217 பேரை பாஸ் பண்ண வச்சதுக்கோன்ற சக்ஸஸ் இருந்தாலும், ஒரு சைடு எத்தனை பேர் ஃபெயிலியர் இருக்கான்னு பாருங்கள். 350ல் 217 போச்சுன்னா பேலன்ஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபெயில்டு அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ ஜாயின் பண்ணி படிக்காமல் போய் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. விச் மீன்ஸ் கன்சிஸ்டன்ட் இல்லை. அந்த விஷயம் அதுதான் மேட்ரு. டெய்லி படிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவில் சொல்கிறது தான், 25 நிமிஷமாவது படிக்கணும், 15 நிமிஷமாவது படிக்கணும், 5 மினிட்ஸாவது படிக்கணும், அட்லீஸ்ட் படிக்கணும். அந்த நிலைமைக்கு வந்து விட்டாங்க கடைசியில். அதுக்கு தான் நான் மெயின்டைன் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸ்டடியை மெயின்டைன் பண்ணுங்கள்.
டெய்லி கொஞ்சம் எடுத்து புக்கை பாருங்கள், ரீகால் பண்ணுங்கள், ரீகலெக்ட் பண்ணுங்கள், போடுற வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணது பேசிக்ஸ் வீடியோவே 115 வீடியோ கொடுப்போம். அதை ஃபுல்லாக உட்காந்து கோத்துட்டு பண்ணாலே பாஸ்ன்னு நான் சொல்கிறேன் அடிக்கடி. அதை வச்சு பாஸ் பண்ண பீப்புள்ஸே அதிகம். அதுக்கெலாம் நான் சாம்பிள் காட்டணுன்ற நீட் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க அதை வச்சு. ஸோ வீடியோ பார்த்து வர்றவங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு வர்றவங்க தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம், அதான் நான் சொல்ல வரேன். பட் ஒர்க் இஸ் அ டே டு டே டைம். இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் டைம். பட் ஒர்க் பண்ணுற டே டு டே டைம், அந்த கன்சிஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணுறது உங்களோட மேட்டர்ஸ். ஸோ கோர்ஸோட மொத்த அவுட்லைன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுதான். இதை ஃபாலோ பண்ணி தான் இனிமேல் நம்ம மூவ் பண்ண போகிறோம். நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம நடத்துறது ஃபஸ்ட்டாக ரியலில் 3 வரும், இப்போ 2 தான் வருது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் சில இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி கொண்டு போகணுன்றது வியூ இருக்குது. என்றைக்கு இல்லாதனால கடந்த 5 வருஷம் சிஎஸ்ஐ நெட் நடத்துறதில் இந்த வருஷம் தான் அதிகமான அவுட்புட் எடுத்துருக்கும். நியர்லி 67 மெம்பர்ஸை ஒரே அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். இட்ஸ் எ கிராண்ட் சக்ஸஸ் ஃபார் அஸ் அண்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஆனால் அதில் நீங்களும் ஒரு ஆளாக பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது தான் என்னோட மேட்ரு. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா டீம் வில் கெட் யூ பேக், ஆர் அதர்வைஸ் ஐ வில் கெட் யூ பேக். அட் த சேம் டைம் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் கோர்ஸில் ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் ஆப்பில். அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. ஆப்பில் லிங்க் நீங்கள் நம்ம சாய் ஸ்மார்ட் அகாடமி ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை பார்த்து எழுத ஆரம்பிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மேனுவலாக. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமானது. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சினா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.